வணக்கம் சகோஸ். ஒரு அப்பா அவருடைய பையன்கிட்ட சொன்னாராம், இந்த செவத்தில் உன்னால் எவ்வளோ உயரம் டச் பண்ண முடியுமோ அவ்வளோ உயரம் டச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையன்கிட்ட. சரிங்களா? அந்த பெரிய பையனும் போய் தொட்டுட்டான். தொட்டதும் அந்த இடத்துல அப்பா என்ன பண்ணார், ஒரு சின்ன கோடு வரைஞ்சார். அதே மாதிரி அங்கேருந்து இன்னொரு பையன்கிட்டையும் சொன்னார், இப்போ நீ போய் தொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணான், ஆல்ரெடி இன்னொரு பையன் தொட்டான் இல்லைங்களா, அந்த கோட்டை விட கொஞ்சம் மேலே போய் தொட்டான். அப்போ என்ன பண்ணார், திரும்பவும் இந்த பையன் தொட்ட இடத்துல ஒரு சின்ன கோடு வரைஞ்சார். இப்போ திரும்பவும் பையன்கிட்ட சொன்னார், இப்போ நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு தொட்டான் இல்லையா, அந்த கோட்டையும் தாண்டி இன்னொரு பையன் தொட்டான் இல்லையா, அதையும் தாண்டி அதுக்கு மேலே டச் பண்ணானான். அந்த இடத்துல அப்பா இன்னொரு கோடு மார்க் பண்ணாராம். ஃபர்ஸ்ட்டு ட்ரையலுக்கு எப்போவுமே ஒரு மார்க் கிடையாதுங்க. ஒரு குழந்தையோ ஏதோ ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உன்னால் இது முடியாது, நீ இதை ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் வைக்காதீங்க. லெட் தெம் ட்ரை. ஏன்னா ஜெயிச்சாலையும் சரி தோத்தாலையும் சரி அதுக்கான அளவுகோல் என்ன, எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைமில் எல்லாருமே ஜெயிச்சிட முடியாது. ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, ஓகே ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் தான் போனேன், மேபி அதனால் என்னால் ஜெயிக்க முடியல, நான் அப்போ இன்னும் எஃபர்ட் போடணும், இன்னும் நான் அதிகமாக ட்ரைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செல்ஃபை அவங்களே என்கரேஜ் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபார் சக்ஸஸ். ஸோ லெட் தெம் ட்ரை. அவங்களுடைய டெஸ்டினேஷனை யாரையும் டிசைட் பண்ண விடாதீங்க. அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய சக்ஸஸ் அதை அவங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்கள், பட் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. பை பாய். வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நல்ல தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.